ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லா வெக்கேஷன் சம்மர் ஹாலிடேஸில் இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம க்ரோஷெட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய அந்த சிடி வேஸ்டான சிடியில் ஒரு சின்ன பேஸ்கெட்டு. இந்த பேஸ்கெட்டில் நம்ம சின்ன சின்ன திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற பேஸ்கெட் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு சிடி, ஏதாவது 2 கலர்ஸ் த்ரெட் எடுத்துக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், த்ரெட் எடுத்துக்கோங்க, கட்டர் இது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிடியில் நான் இந்த கலர் தான் ஃபில் பண்ண போகிறேன். காட்டன் யான் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற யானா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுறோம். எப்பவும் போல ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டுருவோம். ஸ்லிப் நாட் போட்டு இந்த த்ரெட்டை இந்த சீடிக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சு இதுலேருந்து இப்படி இருக்கும், எடுத்துட்டு இப்படி போட்டுக்கோங்க. திருப்பியும் என்ன பண்ணணும், இந்த சிடி ஃபுல்லாக இந்த த்ரெட்டை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைட்டாகவே பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சிடியோட ஓட்டை இருக்கு இல்லையா, ஓட்டையில் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு இப்படி கொண்டு பேக்கில் பாருங்கள், பேக்கில் இப்படி கொண்டு நல்லா டைட்டாக ஓகேங்களா, இப்படி தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த ஓட்டையிலேருந்து எடுக்கிறோம். இந்த த்ரெட்டை ஓட்டையிலேருந்து எடுத்துட்டு மேலே போடுறோம். போட்டு இப்படி இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இந்த இடத்துல முடிகிற இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போடுவோம். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு இப்போ அடுத்த கலருக்கு மாற்றணும். அடுத்தது இந்த ப்ரௌன் போட போகிறேன் நான். பாருங்க, இந்த ப்ரௌன் எடுத்துக்கலாம். ப்ரௌன் எடுத்துட்டு சரிங்களா, இந்த ப்ரௌன் இதோடய ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா, ப்ரௌன் எடுத்தாச்சு. ப்ரௌன் எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷெட், எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுவோம். அந்த அடுத்தடுத்து எல்லா செயின்லையுமே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். இப்படி ஃபுல்லாக அடுத்தடுத்து இருக்கிற செயின்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷேட்டில் ஃபில் பண்ணிட்டோம். பாருங்க, ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷேயில் ஃபில் பண்ணியாச்சு. கடைசியாக இங்கே நம்ம இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம்.
எப்பவும் மாதிரி தான் ஃபினிஷிங். இது இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த கலர் போட போகிறோம். அடுத்த கலர் இங்கே கீழே இருக்குது, அப்படியே அதுலேயே கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 செயின் போடுறோம். இந்த இடத்துல 1 3 ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கோம், 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் 2 டிசி, 1 அடுத்தடுத்த நாட்டில், அதுக்கு அடுத்த நாட்டில் ஒரு டிசி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 செயின் போடுங்க. 1 2 செயின் போட்டாச்சா? 2 செயின் போட்டுனா 2 நாட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது 1 2 விட்டாச்சு. 3ஆவதுல ஒரு டிசி, அதுக்கு அடுத்த செயின்லேயே அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டிசி, திருப்பி 2 செயின் 2 டிசி. இப்போ 2 செயின் போடுவீங்க. 1 2 செயின் போட்டாச்சு. அதுக்கு 1 2 ஸ்கிப் பண்ணிடுங்க. 3ஆவதுல ஒரு டிசி, அப்படியே கண்டினியூவாக 2 இதுலேயும் ஒவ்வொரு டிசி. திருப்பி 2 செயின் போட்டுக்கோங்க. 1 2 ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே இதில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 2 3ஆவதுல 3 டிசி. அடுத்தடுத்து செயினில் தான் போட்டுட்டு வரணும். இதில் போட்டாச்சு. இதில் திருப்பி 2 செயின் போட்டுட்டு 1 2 இதை விட்டுருங்க. 3ஆவதுல 2 விட்டுட்டு 3ஆவதுல இப்படியே தான் இதை வந்து இந்த செயின் ஃபுல்லாக, இந்த பேஸ் ஃபுல்லாக இப்படி தான் முடிக்கணும். பாருங்க இப்படி வரும் இது ஃபுல்லாக. இப்போ இது ஃபுல்லாக இதே தான் 2 செயின் 3. இப்போ நமக்கு இந்த லைனு பார்த்தீங்கன்னா இப்படி ஃபினிஷ் ஆகிடும். இப்போ செகண்டுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருவோம். பாருங்க அடுத்தது கலர் வந்து ப்ரௌன் மாற்ற போகிறோம். இப்போ இதை கீழே விட்டுருங்க. இந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்லிப் நாட் முடிச்சிருவோம். இதோடு இந்த லைன் முடியுதில்ல, உங்களுக்கு இங்கே 3 செயின் போட்டுக்கோ இல்லைங்களா, போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருவோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு உள்ள ப்ரௌன் இருக்கு இல்லைங்களா, ப்ரௌன் த்ரெட், அந்த ப்ரௌன் த்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் த்ரெட் எடுத்து ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல எல்லாமே இந்த 3 இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்கில் செகண்ட் ஸ்டார்டிங்கில் பாருங்கள். இப்படி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்லிப் நாட் போட்டப்புறம் இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்லிப் நாட் போடுவோம். போட்டுட்டு இங்கே 1 2 3
இடத்துல 3 போட்டாச்சா? அதுக்கப்புறம் ஒரு 2 செயின் போடுங்க. 1 2 செயின். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் 4 டிசி. 2 3 4 போட்டு 2 செயின். திருப்பி எகைன் இங்கே வந்துடுவீங்க. 2 செயின் போட்டு இப்போ 2 செயின். 1 2 செயின். திருப்பி இந்த கேப்லேயே தான் ஃபில் பண்ணிட்டு வரும். இந்த கேப் இதுலலாம் 4 போட்டு முடிச்சோன்னா 2 செயின். இப்படி தான் போட்டு இந்த ஃபில். எகைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன் முடிஞ்ச ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இங்கே 3 ஸ்லிப் நாட் போட்டு இங்கே எகைன் 4 டிசி. அதே ரவுண்டு தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படியே நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி ரிப்பீட்டட் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ஸ்லிப் நாட். எப்போவுமே நாட் போட்டுட்டு இது பண்ணி இங்கே வந்து செயின் போடுறதுக்கு பதிலாக இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு வேண்டிய நம்ம எப்படி பண்ணுறோமோ அப்படியே ஸ்லிப் நாட் போடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோமோ ஒரு எகைன் இங்கே 4 டிசி. எகைன் 2 செயின். இதோட கேப்பில் போடுறோம். புரிஞ்சுதுங்களா? இது இப்படியே தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 1 2 3 போட்டாச்சா? 4 போட்டப்போ 1 2 செயின். எகைன் இந்த கேப். இதோட கேப்பில் வரும். இந்த 2 செயின் போட்டோம்ல அந்த கேப்பில் போடுற மாதிரி இருக்கும். இதே தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக ரிப்பீட்டட் ஆகும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம வந்து அதை நிறுத்திடலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சால ஒரு பேஸ்கெட், அதில் நான் எனக்கு வந்து ஒரு 5 லைன் போதும்னு அதோட நிறுத்திட்டேன். அது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதே தான் இப்படி போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஹைட் வரும். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வரும். பாருங்கள், இதில் நம்ம வந்துட்டு அழகாக நம்மளோடது சின்ன சின்ன பேங்கிள்ஸு, நெயில் பாலிஷ், பவுடர் செட் இதெல்லாம் வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம திங்ஸ் எல்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.